அனைவரையும் ஐபிடி கேம்பஸ் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்க இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்க்க போறது இந்த ஐபிடி கேம்பஸ் நாங்க யாரு, அதே மாதிரி உங்களுக்கு வழங்கப்படுற இந்த சிங்கள கோர்ஸ் என்ன மாதிரி விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி என்ன மாதிரி நுட்பங்கள், அதே மாதிரி எந்த மாதிரி கையேடுகள் கைடன்ஸ் ஊடாக அல்லது உங்களுக்கு கைடன்ஸ் ஊடாக எவ்வாறு இந்த சிங்கள மொழியை கற்றுக்கொள்ள சம்பந்தமாக தான் இன்றைக்கு இந்த செஷன்ல நாங்க பார்க்க போறோம். ஓகே, மற்றவர்கள் ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, ஜாயின் பண்ணி முடிய நாங்க இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட், எங்களோட கோர்ஸ் பத்தி சொல்றேன்னு சொன்னா வெறுமனே 35 நாட்களுக்குள்ள 4 திறன்கள். முதலாவது ரீடிங் ஸ்கில், ரெண்டாவது ரைட்டிங் ஸ்கில், மூணாவது ஸ்பீக்கிங் ஸ்கில், அதே மாதிரி லிசனிங் ஸ்கில். இந்த 4 ஸ்கில்லையும் வளர்க்கக்கூடிய மாதிரி இந்த 35 நாட்களுக்குள்ள நாங்க சிங்கள கற்றுக்கொள்ள போறோம். அதே மாதிரி இதுல இன்னும் 2 முக்கியமான விடயங்கள் இருக்கு. முதலாவது இந்த லேர்ன் ஏர்ன் கன்செப்ட். அப்ப நீங்க படிக்கிற விஷயத்தை வச்சு எதிர்காலத்துல நீங்க தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த கன்செப்டும் இந்த கோர்ஸ்ல உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எங்கிட்ட இந்த கோர்ஸ்ல கஷ்டப்பட்டு படிக்கிற இந்த சிங்களத்தை நீங்க இஷ்டப்பட்டு படிக்கிற அளவுக்கு இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது இன்ட்ரெஸ்டான கேம்ஸ் ஊடாக, அதே மாதிரி பிராக்டிக்கலான பயிற்சி வகுப்புகள் ஊடாகத்தான் நாங்கள் இந்த சிங்களத்தை கற்றுக்கொள்கிறோம். நம்மளோட பாடசாலை கல்வியை தாண்டி பாடசாலையில நாங்கள் கற்றுக்கொண்ட விதம் இல்லாமல் புதிதாக பிராக்டிக்கல் கிளாஸ் ஊடாக நாங்கள் இந்த சிங்கள மொழியை வெறுமனே இலகுவான முறையில் குறுகிய காலத்துல கற்றுக்கொள்கிறோம். ரைட், முதல்ல நாங்க இந்த ஐபிடி கேம்பஸ் நாங்க யார் அப்படின்னு சொல்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அறிவிப்போம். ஐபிடி கேம்பஸ் 1 வருடத்துக்கு மேல காலமாக பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைகள், பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைகளை முன்னேற்றத்தில் பங்கு கொள்ளும் விதமாக நிறைய கற்கை நெறிகள், உதாரணமாக இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதே மாதிரி ஐடி சம்பந்தமான பல கோர்ஸ்கள், அதே மாதிரி ஸ்போக்கன் சிங்கள போன்ற நிறைய கற்கை நெறிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைய மாணவர்கள் இதுல நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி எதிர்காலத்துல வரக்கூடிய இந்த டிப்ளோமா இன் சிங்கள, டிப்ளோமா போன்ற கற்கை நெறிகளும் இந்த ஐபிடி கேம்பஸ் ஊடாக வழங்குறதுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ஐபிடி கேம்பஸ்ல நீங்க எங்களை பார்த்து தெரிஞ்சுக்கல, எங்களோட வெப்சைட் இருக்கு. எங்களோட வெப்சைட் ஊடாக போனீங்கன்னு சொன்னா நீங்க ஐபிடி கேம்பஸ் .lkன்னு சொல்ற இணையதளம் ஊடாக எங்களுடைய அனைத்து விதமான கற்கை நெறிகள், அதே மாதிரி இந்த ஐபிடி கேம்பஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் நீங்க அறிந்து கொள்ளலாம். நீங்க கூகுள்ல போய்த்து www.ibtcampus.lkன்னு சொல்றதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க இலகுவா அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மேலதிக தகவல் கோர்ஸ் சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இங்க தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப் போல் ஊடாக கூட நீங்க அறிந்து கொள்ளலாம். ரைட், இந்த கோர்ஸ் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு? எங்கட கோர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட கோர்ஸ்ல இருக்கிற அந்த சிலபஸ், உங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய விஷயம் மாணவர்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வண்ணம் மோடிஃபை பண்ணப்பட்டு, அது நன்றாக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொரு பாடங்களும் குறிப்பிட்ட இலக்கை அடையக்கூடிய வண்ணம் அமைக்கப்பட்டது. உதாரணத்துக்கு உங்களோட ரீடிங் ஸ்கில் டெவலப் ஆகணும்னு சொன்னா அந்த ரீடிங் ஸ்கில் வளரக்கூடிய அளவுக்கு கோர்ஸ் மோடிஃபை பண்ணப்படும். அதே மாதிரி இந்த கோர்ஸை கற்றுக்கொள்ளக்கூடிய ஐபிடி கேம்பஸால வெல் ட்ரெயின் செய்யப்பட்ட லெக்சர்ஸ் ஊடாகத்தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் கண்டினியூ பண்ணப்படுது.
அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்து சிங்களத்தை இலகுவா கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அழகான முறையில் இலகுவான முறையில் கற்பிக்கப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு மிகவும் ஈஸியா இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒவ்வொரு லெசன் முடிய உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பப்படும், அல்லது அதுக்கு முதல் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பப்படும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த உரிய பாடத்தை வழங்கிக் கொள்றதுக்காக உங்களுக்கு வீடியோ செஷன், ரெக்கார்டட் வீடியோஸும் வழங்கப்படும். அதே மாதிரி உங்களுக்கு தரப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இலகுவா விளங்கக்கூடிய, வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு யூனிட் முடியும் உங்களுக்கான அசைன்மெண்ட் வழங்கப்படும். அந்த அசைன்மெண்ட்டுக்குரிய ஃபீட்பேக் அனைத்தையும் உங்களுக்கு செய்யக்கூடிய வேண்டும் தான் அதுல இருக்கு. அதே மாதிரி இந்த தொழில்நுட்ப ரீதியாக ஏதாவது கோளாறுகள் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும் போது ஏதாவது சிக்கல் பண்ணி எங்களோட டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு மோட்டிவேஷனலா உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வண்ணம் இந்த கோர்ஸ்ல எல்லா விடயங்களும் உள்ளடக்கப்பட்டது. அதே மாதிரி உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய நன்மை, ஒரு சிங்கள சூழல்ல நீ எவ்வாறு சிங்களத்தை பிராக்டிஸ் பண்ணுமோ அந்த சூழல் வந்து உங்களுக்கு இந்த கற்கை நெறிவூடாக கிடைக்குது. அதே மாதிரி உங்களுடைய மற்ற இரு நண்பர்கள் இடையில வந்து பேசக்கூடிய வண்ணம் உங்களுடைய சந்தேகங்கள், அதே மாதிரி சமூகத்துல நாங்க எவ்வாறு பேசணும் சிங்களத்தை, பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் சொல்ற போன்ற நிறைய விடயங்களை வந்து நாங்க இந்த கோர்ஸ்ல படிக்கிறோம். ரைட். நான் என்ன பத்தி அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னா, என்னுடைய பேர் மூசின் காமில். எனக்கு இந்த துறையில 6 வருடத்துக்கு மேல அனுபவம் இருக்கு. அதே மாதிரி என்னுடைய பதவியை நான் இதுல போட்டிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய தகமைகளையும் இதுல உள்ளடக்கி இருக்கு. இன்றைக்கு நாங்க செஷன்ல பாக்குற விஷயம் வந்து இந்த சிங்களத்துல வந்து என்ன மாதிரி ஸ்கில் இருக்கு, இதுக்குள்ள நாங்க எவ்வாறு வளர்த்துக் கொள்ளணும். அடுத்த விஷயம் வந்து ஒரு சிங்களம் பேசக்கூடிய ஒரு ஆள்கிட்ட என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி திறன்கள் இருக்கணும். அடுத்தது வந்து இந்த எழுத்துக்களை வாசிப்பது ஊடாக எப்படி நாங்க சொற்களை வாசிக்கிறோம். அதே மாதிரி இந்த குறியீடுகள் ஊடாக வசனங்களை வாசிக்கிறோம். அதே மாதிரி முக்கியமான பகுதி, ஒரு ஆளுக்கு நன்றாக அழகா கதைக்கணும்னு சொன்னா அந்த 8 பாக்ஸ் மெத்தட் பத்தியும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துது. நீங்க எங்கேயும் கேள்விப்படாத இந்த 8 பாக்ஸ் மெத்தட் வந்து எங்கட கற்கை நெறியில மாத்திரமே உங்களுக்கு புதிதாக புதிதாக உங்களுக்கு உங்களுடைய கற்கை நெறியில் இணைக்கப்பட்ட ஒரு விடயம். அடுத்த விடயம் வந்து இந்த வினை சொற்களை வந்து நாங்க பேசும்போது எவ்வாறு பயன்படுத்தலாம், வினை சொற்கள் மாறும் விதம். அடுத்தது வந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து நாங்க என்ன மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்தலாம், இந்த பேச்சு வழக்குல நாங்க எப்படி பேசுவோம், எழுதுக்கள் எப்படி. அதே மாதிரி அடுத்த விஷயம் வந்து நாங்க முறையாக தொலைபேசி இலக்கத்தை எவ்வாறு சொல்லுவோம், அந்த மாதிரி விடயங்களை தான் நாங்க இன்றைக்கு இந்த செஷன்ல பார்க்கிறோம். ரைட். முதல்ல எனக்கிட்ட நான் சிங்களம் கற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன மாதிரி 4 திறன்களை வளர்த்துக்கொள்ளும். முதலாவது நீங்க வளர்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த வாசிப்பு திறன். அடுத்தது வந்து எழுதக்கூடிய திறன். அடுத்தது வந்து பேசக்கூடிய திறன். அடுத்தது செவிமடுத்தல் திறன். அப்ப இதுல உங்களோட ஃபர்ஸ்ட் கோர்ஸ் போகும்போது இந்த ரீடிங்கும் ரைட்டிங்கும் உடனே கவர் ஆகும். அதுல கிராமர் பகுதி உங்களுக்கு இறுதியா கவர் பண்ணப்படும். அடுத்த விஷயம் வந்து நீங்க பேசும்போது செவிமடுத்தல், எவ்வளவு விடயங்களை செவிமடுக்கிறீங்க அவ்வளவு மட்டுக்கு உங்களால பேச முடியும். சோ நாங்க இந்த 4 ஸ்கில்லையும் நாங்க கட்டாயம் வளர்த்துக் கொள்ளணும். இப்போ ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு பேச மட்டும் தான் தேவைன்னு சொன்னா, ஒரு கட்டத்துல அவரால ஏதாவது ஒரு விடயத்தை எழுத சொல்றாங்க, ஏதாவது விடயத்தை வாசிக்க சொல்றாங்க சிங்களத்தை. அந்த நேரத்துல வந்து அவருக்கு அந்த ஸ்கில் இல்லைன்னு சொன்னா அது அவருக்கு பாரிய ஒரு வீழ்ச்சியாக இருக்கு. அப்ப நாங்க இந்த மொழி விஷயத்துல வந்து இந்த 4 ஸ்கில்லை கட்டாயம் கற்றுக்கொள்வோம். இப்ப எங்கட கோர்ஸ்ல இந்த 4 ஸ்கில்லையும் உங்களுக்கு இலகுவான முறையில் கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய வண்ணம் மொழிபெயர்ப்பார். ரைட். இதுல நாங்க முதலாவது பார்க்க போறது வந்து இந்த சிங்கள
சொற்களை வந்து குறியீடு ஊடாக எப்படி படிக்கிறது? அதுக்கு முதல்ல நாங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, ரைட். இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியிற விஷயத்த சிங்களத்தால வாசிக்கலுமான்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஆட்கள். இதுல 13 சொற்கள் இருக்கு. இந்த 13 சொற்களையும் உங்களுக்கு தனித்தனிப்பட்ட ரீதியா வாசிக்கணும். ரைட். வாசிக்கிறதுக்கு தடை ஒன்று இருக்குன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்யணும்? இந்த இந்த இடத்துல இருக்க இந்த உயிர் எழுத்துக்களை கிளியர் பண்ணணும். சிங்களத்துல நாங்க உயிரெழுத்துகளுக்கு சொல்லுவோம் பண அக்குரு அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 18 எழுத்துகள் இருக்கு. மொத்தம் 18 எழுத்துகள் இருக்கு. அப்ப இந்த உயிரெழுத்துக்களை ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதை பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுல முதலாவது இருக்கிற எழுத்து என்னன்னு கேட்டா அயன் இருக்கு, ஆசாம். ரெண்டாவது ஆண்டு சொல்ற சவுண்ட் இருக்கு. மூணாவது and சொல்ற சவுண்ட். நாலாவது and சொல்ற சவுண்ட். அதே மாதிரி அஞ்சாவது இ. ஆறாவது ஈ. ஏழாவது ஊ. எட்டாவது ஊன்னு சொல்ல சத்தம். ஒன்பதாவது இரு. பத்தாவது இரு. 11 இலு. 12வது இலு. அதே மாதிரி 13 ஏ. 14 ஏ. 15 ஐ. 16 ஓ. 17 ஓ. 18 ஔ. அப்ப இந்த எழுத்துக்களை பிராக்டிஸ் பண்ணும் போது நீங்க 3 மெத்தட் யூஸ். ஒன்று ஓர்டரா பிராக்டிஸ் பண்ணு. ரெண்டாவது மெத்தட் ரிவர்ஸ் ஓர்டர்ல பிராக்டிஸ். மூணாவது குழப்பி பிராக்டிஸ் பண்ணு. இந்த 3 மெத்தட் ஊடாக வந்து இந்த எழுத்துக்களை வந்து இலகுவாக ஞாபகத்துல வச்சுக்கணும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். இதுல இந்த சிவத்த நிறத்துல அடையாளப்படுத்திய எழுத்துக்கள் வந்து இப்ப பாவனையில இல்லை. சோ அதால எங்கட கவனம் அதுக்கு செலுத்த தேவையில்லை. அதுக்கு மிச்சமாக இருக்கக்கூடிய மிகுதியாக இருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்த்தா போதும். இப்ப எனக்கு இந்த எழுத்துக்களை வாசிக்கலும் சொன்னா இதுக்கு முதல்ல உங்களுக்கு காட்டின விஷயத்திலேயே ஆரம்ப எழுத்துக்களை உங்களால விளங்கிக் கொள்ள இயலும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ரைட். இது ஆ சவுண்ட். இது ஆ சவுண்ட். இது and சொல்ற சவுண்ட். இது இ. ஈ. ஊ. ஊ. ஏ. ஏ. ஐ. ஓ. ஓ. ஔ. அடுத்து முக்கியமான விடயம் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த மூணாவது எழுத்து. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த எழுத்தும் இந்த எழுத்தும் அதே மாதிரி இந்த எழுத்தும் உச்சரிக்கும் போது கவனமா உச்சரிக்கும். இது தமிழ்ல வார ஏனட சத்தம். ஆனா இதை உச்சரிக்கும் போது ஏனட சத்தம் நீங்க கொடுக்கணும். அந்த சத்தத்தை உருவாக்கும். அடுத்த விஷயம் இந்த நாலாவதும் இந்த நாலாவதும் அதே மாதிரி இந்த 14வதும் உச்சரிக்கும் போது ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும். இதை தமிழ்ல வார ஏனட சத்தம். ஆனா இதை உச்சரிக்கும் போது ஏனட சத்தம் வரும். நாங்க சில சொற்களை உச்சரிக்கும் போது முறையாக உச்சரிக்காட்டி கருத்துல ஒரு மாற்றம் ஏற்படும். நாங்க சொல்ல வார விஷயம் சரியாக போய் சேரணும். சோ அதால நாங்க உச்சரிப்புக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். நிறைய பேர் நாங்க உச்சரிப்பை கவனிக்கிறது இல்லை. உச்சரிப்புன்னு சொல்றது ஒரு ஆக முக்கியமான ஒரு பகுதி இந்த சிங்களம். இப்ப நாங்க அடுத்ததாக பார்க்க போற விஷயம் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பக்கம் இருக்கிற சொற்கள் உங்களால வாசிக்க இயலுமா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் பாருங்க. உங்களால வாசிக்க கஷ்டம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மெய் எழுத்துகள்ல குறைபாடுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நாங்க மெய் எழுத்துகள் இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி செஞ்சா எங்களால இந்த சொற்கள் எல்லாத்தையும் வாசிக்க ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்ப எங்களுக்கு இந்த சொற்களை வந்து வாசிக்க தெரியா அப்படின்னு சொன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கிறத கிளியர் பண்ணிட்டு நாங்க என்ன செய்ய போறோம்? இதை வாசிக்க ஆரம்பிக்கும்.
சரியா? ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல முதலாவது இருக்கிறது காசாம், ரெண்டாவது இருக்கிறது சாசாம், மூணாவது இருக்கிறது டாசாம், நாலாவது இருக்கிறது தா சவுண்ட், அஞ்சாவது இருக்கிறது பா சவுண்ட். சரியா? இப்ப கா, சா, டா, தா, பா. அடுத்தது இந்த பகுதியில் இருக்குது 11. கா 12, ஜா 13, டா 14, தா 15, பா. இப்ப நாங்க இது ரெண்டையும் ஒப்பிடுவோம். இது கா, இது கா, இது சா, இது ஜா, இது டா, இது தா, இது பா, இது தா, இது பா, இது பா. அடுத்தது இந்த 23, 24 ரெண்டுமே நானட சத்தம். பயன்படுத்துற இடம் மட்டும்தான் வித்தியாசம். நான் 25 மா சத்தம். மா சத்தம். அப்ப இது நா, நா, மா. அதே மாதிரி 31 யா சத்தம், 32 ரா சத்தம், 33 லா சத்தம், 34 வா சத்தம். அதே மாதிரி 35, 36, 37 இது மூணும் ஷா வடிவங்கள். ஷா, ஷா, சா. இந்த மூணும் ஒரே சப்தமாக இருந்தாலும் பயன்படுத்துற இடம் வித்தியாசம். இது கூடுதலா இலகுவான சொற்களுக்கு பயன்படுது. 37, 35, 36 கூடுதலா இந்த கடினமான சொற்களுக்கு வர வாய்ப்பு. 38 இருக்கிறது ஹா சத்தம், 39 இருக்கிறது லா சத்தம், 40 இருக்கிறது ஃபா சத்தம். உதாரணத்துக்கு நாங்க ஃபாத்திமான்னு சொல்லி எழுதணும்டா நாங்க பயன்படுத்துற எழுத்து இந்த எழுத்தா தான் இருக்கு. ஃபா முந்தி எப்படி பயன்படுத்தினாங்க? பான எழுத்துக்கு எஃப் போட்டாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப ஃபா எழுத்து இருக்கு. ரைட். இப்ப எங்களுக்கு இந்த எழுத்துக்கள் தெரியும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இத வெறும் இலகுவா வாசித்து. சரியா? அப்ப உங்களுக்கு இதுல தமிழ் உச்சரிப்பும் கீழே தரப்பட்டிருக்கு. நீங்க நான் பிராக்டிஸ் பண்ணும் போது இதை பார்க்காம இதை பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த எழுத்து தெரியாத மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு இதான் எழுத்து சொல்றத நான் எப்படி உச்சரிச்சனோ அதே உச்சரிப்போட பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் இந்த லைன் கொஞ்சம் நாங்க ட்ரை பண்ணோம். இதுல முதலாவது இருக்கிறது என்ன? கட்டர். டா சவுண்ட் தானே? கட்டர், கட்டர், கண, கய, கர, கச, கஹா, கம்பு. அப்ப இதை நாங்க இன்னும் படிக்கல. இதை நாங்க உச்சரிக்கிற இம்ப சவுண்ட். இப்ப மாம்பழம் சாப்பிடாதவங்களுக்கு தெரியும். மாம்பழத்துக்கு அம்ப, இம்ப சவுண்ட். கம்பு சொல்லி இருக்கும். ரெண்டாவது லைனை பார்ப்போம். காவும் தாவும் இருக்கு. கத்து, கம, கல, கச, கஹா. இப்படி உச்சரிக்கிற கஹா. கஹல் உச்சரிக்க கூட கடைசியில இந்த ஹாழுத்து வாரதுகளை ஒரு அரவு பக்கத்துல போட்டா எப்படி நாங்க உச்சரிக்கணும் அப்படித்தான் உச்சரிப்போம். பாருங்க. பஹா, பஹத்தை உச்சரிப்போம். பகல் உச்சரிக்கல. பஹா. அடுத்தது மூணாவது லைன். தன்னு, தது, தல, தவு, தம்பு. நாலாவது தடு, தத்து, தரு, தல. அஞ்சாவது நம, நவு, நல. ஆறாவது லைன் ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஓகே. பனு, பது, பய, பசு, பஹா.
பகன்னு உச்சரிக்கையில பகான்னு உச்சரிக்கும். அடுத்து இந்த லைன் பட்டு பானாவும் டானாவும் தான் இருக்கு. அதை டான்னு சொல்லி பிள்ளையா விளங்கிட்டு இருக்க வேணும். பட்டு பட்டு பத்து பய பரு பல. அடுத்தது மட்டு மடு மத்து மது மம மல மவ. அடுத்தது யட்டு. அடுத்தது ரட்டு ரனு ரசு ரல். அடுத்தது லப்ப லய. அடுத்தது வட்டு வத்து வது வனு வமு வசு வஹா. அடுத்தது சத்து சஹா. அடுத்தது ஹத்து ஹது ஹமு ஹை. இப்ப எங்களுக்கு இதை வழங்கிக் கொள்வதூடாக எங்களுக்கு இதை எங்களால வாசிக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு முதல்ல நாங்க வந்து பார்த்தோம். இதுக்கு முதல்ல பார்த்தோம். இப்ப எங்களுக்கு இதையும் வாசிக்கல. ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே. முதலாவது இதுல முதலாவது அட்டு, ரெண்டாவது அட்டு, மூணாவது ஆத்து, நாலாவது இரு, ஐந்தாவது ஈத்தலைய, ஆறாவது உசு, ஏழாவது ஊட்டு, எட்டாவது எக்கு, ஒன்பதாவது ஏக்கு, பத்தாவது ஐ, 11 ஒய, 12 ஓலு, 13 ஔஷத. ரைட். அப்ப நாங்க உயிரெழுத்துக்களை மெய்யெழுத்துக்களை விளங்கி கொண்டு இந்த குறியீடு இல்லாம எங்களால சொற்களை வாசிக்க. அப்போ உங்களுக்கு வாசிக்கிறதுல இதுல தடயம் ஏற்பட்ட கட்டாயம் உயிரெழுத்துக்களை மெய்யெழுத்துன்னு பாருங்க. உங்களுக்கு பிராக்டிகல் ஷீட் தான். அப்ப இதுல உங்களுக்கு உயிரெழுத்தும் வரும் மெய்யெழுத்தும் வரும். அப்ப அது ரெண்டையும் பிராக்டிஸ் பண்ணித்தான் நாங்க அதை விளங்கிட்டோம். இதுல வெறுமனே மெய்யெழுத்துகள் மாத்திரம். மெய்யெழுத்துல எல்லாமே உங்களால கிளியர் பண்ணி இருக்கும். ரைட். அடுத்த பகுதி இந்த வாசிப்பு பயிற்சி. இதுல நாங்க வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுல பாருங்க உங்களுக்கு நிறைய நிறங்கள்ல வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த ஹைலைட் பண்ணிருக்கு. அப்ப இதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒவ்வொரு நிறத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல உங்களுக்கு குறிப்பிடப்படுறது இந்த குறியீடுகள் பத்தி ஒரு அறிவு தான் உங்களுக்கு இந்த வழங்கப்படுது. சோ அப்ப இதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல மாமா பாசலட்டு ஆவா. அப்ப இதுல ஆரம்பத்துல பயன்படுத்திய குறியீடு வந்து நாங்க அலப்பில்லைன்னு சொல்லுவோம். இந்த எழுத்துக்களை பக்கத்துல பாருங்க, குறியீடு அலப்பில்லைன்னு பயன்படுத்தும். அப்ப இந்த அலப்பில்லைய இந்த குறியீடு, இந்த குறியீடு, இந்த அலப்பில்லைன்னு சொல்ற குறியீடு தமிழ்ல வார அரவு மாதிரி பயன்படுத்தப்படும். சரியா? இது எழுத்துக்கு அடுத்ததாகத்தான் வரும். நாங்க படிச்ச எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுக்கு அடுத்ததாகத்தான் வரும். அப்ப இது மா எழுத்தோட வந்தா மாமா, பாசலட்டு ஆ. இப்ப சிவத்து நிறத்தில் இருக்கிறது எல்லாமே அந்த குறியீடுகள் பயன்படுத்தின. ரெண்டாவது பாருங்க, கஹான்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. இதுல இந்த எழுத்துக்கு பக்கத்துல வர சவுண்ட் அதபில்லுன்னு சொல்லுவோம். அப்ப இத வந்து கே சவுண்டாக உச்சரிக்கிறோம். கே கஹ கஹ. அடுத்தது மூணாவது குறியீடு. இதை நாங்க உச்சரிக்கும் போது இதை விட அழுத்தி சொல்லணும். கேன்னு சொல்ற சவுண்ட். இந்த குறியீட பேர் வந்து திக்கதபி. அப்ப இந்த நிறத்துல குறிப்பிடப்பட்டது எல்லாமே
நாங்க எழுத்தோட சேர்த்து உச்சரிப்போம். உதாரணத்துக்கு இந்த பான எழுத்தோட இருக்கு, பேன்னு சொல்லி உச்சரிப்போம். சரியா? அப்ப மாமா கஹ கஹ ஆவா. ஓகே, இதுல ஓகே, இந்த பகுதியில நாங்க இதை எப்படி உச்சரிக்கிறோம்? பேனா கேம கேவா. அதே மாதிரி இந்த எழுத்துக்கு மேல பயன்படுத்தி குறியீடு இஸ்பில்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல வார விசிறி. அப்ப இதை உச்சரிக்கும் போது இது மீ சவுண்டாக இருக்கும், இது தி சவுண்டாக இருக்கும், இது ரீ சவுண்டாக இருக்கும். அப்ப பாருங்க, நிறையா மிதி ஆரம்பிக்கப்படும். மிதி காணவும், நிறைய மிதி காணும். அதே மாதிரி இந்த பகுதி இந்த நிறத்துல அடையாளப்படுத்திருக்கிறது வந்து இந்த இடத்துல அடையாளப்படுத்திக்கிறது வந்து மீ சுழி விசிறு சத்தம், மீன் சொல்ற சாங். அப்ப மீயா லீய உட அப்படின்னு சொல்ற சாங். அதே மாதிரி இந்த எழுத்துகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்து இஸ்பில்ல, தமிழ்ல வார குத்துவார். அப்ப இதை உச்சரிக்கும் போது இப் சவுண்டாக இருக்கும், இதை உச்சரிக்கும் போது இன் சவுண்டாக இருக்கும். அப்ப இதை வாசிக்கும் போது இப்பா இன்னவா அப்படின்னு சொல்லி வாசிக்கும். சரி, அடுத்தது இந்த எழுத்துக்கும் இந்த எழுத்துக்கும் இந்த இரு எழுத்துக்களை பயன்படுத்தி இது வந்து கீழ்கால். இதை நாங்கள் லூண்டு வாசிப்போம், இதை நூண்டு வாசிப்போம், இதை பூண்டு வாசிப்போம். சிங்களத்துல 2 வகையான கீழ்கால் இருக்கு. அதுல முதலாவது இது, 2வது இது. அப்ப குறிப்பிட்ட எழுத்துக்களுக்கு குறிப்பிட்ட கீழ்காலை பயன்படுத்தணும். எங்களுக்கு பிடிச்ச கீழ்காலை பயன்படுத்த முடியாது. சோ இதை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிற? லுனு குடு குட்டுவ உட. அதே மாதிரி இந்த நிறத்துல அடையாளப்படுத்திக்கிறது வந்து உச்சரிக்கிறது வந்து இதை விட கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கிறது. பூ சொல்ற சவுண்டா. பூனா பித்திய உட இல்ல அப்படின்னு. அதே மாதிரி இந்த எழுத்துகள் பக்கத்துல போடப்பட்டது குறியீடு கொம்பு அப்படின்னு சொல்லுவோம். இது தமிழ்ல வார ஒத்த கொம்பு மாதிரி பயன்படுத்தும். இதை நாங்க எதர தெல் சொல்லி நாங்க உச்சரிப்போம். ஏற்கனவே நாங்க இந்த குறியீடை படிச்சுட்டோம். அப்ப எங்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்கல. கெதர உட தெல். சரியா? அதே மாதிரி இந்த நிறத்துல அடையாளப்படுத்துகிற எழுத்துக்கு நாங்க ஏற்கனவே படிச்ச இந்த கொம்புவ ஹல்கிரிமை பயன்படுத்துறோம். அப்ப இதை உச்சரிக்கும் போது கேன் சொல்ற சவுண்டாக ரெட்ட கொம்பும் காணட சத்தம் கே ஏ சொல்லி நாங்க உச்சரிப்போம். அப்ப அம்மா கே கேன்னு சொல்லி உங்களுக்கு வரும். அப்ப சில எழுத்துகளுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா இப்படியும் அந்த குறியீடை பயன்படுத்துவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஹல்கிரியுமே 2 வகையா இருக்கு. அதுல ஒன்று தான் இந்த குறியீடு. அடுத்தது இது. இதை இப்படி வாசிக்கிற மே சவுண்டாக இருக்கு. அப்ப நான் வந்து அடுத்தது வந்து இந்த மேசைய அப்படின்னு சொல்ற பகுதி. இந்த மேசைன்னு சொல்றதுன்னா இந்த குறியீடை போட்டு இதை வாசிக்க ஆரம்பிச்சு. அடுத்தது பாருங்க, இந்த லூ வடிவம். இது வந்து நாங்க ஏற்கனவே பார்த்து இந்த லூ. இந்த லானாவை இந்த லானா வரணும். இந்த லானாவை லூவாக மாத்த இப்படி இயலாம். இப்படி மாத்துறது இல்லை. அதை மாத்துறது நாங்க இந்த வடிவத்துல மாத்தணும். அப்ப இதை வந்து நாங்க ஒத்த கொம்பும் அறவும் பயன்படுத்திருக்கிறோம். இது நாங்க தோல் சொல்ற சவுண்டாக பயன்படுத்தும். தமிழ்ல வர ஒத்த கொம்பு தானா அறவு தோ சவுண்டாக இருக்கு. அப்ப தோல்ல பழுப்பாட்டை, தோல்ல பழுப்பாட்டை அப்படின்னு. இப்ப இப்படி சொல்லணும்னு வந்திருக்கு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை நாங்க வந்து ரெட்ட கொம்பு ஹான அறவோட சத்தமாக இருக்கு.
புதிய குறியீடு இல்லை, நாங்க படிச்ச குறியீடுகளை சேர்த்து உருவாக்கிறோம். அப்ப இதை வந்து இதை விட இதை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ஹோ சொல்ற சவுண்ட், இது குறியீடுக்கு இடையில தான் எழுத்து வரும். அதே மாதிரி இது ரோன்னு சொல்ற சவுண்ட். அப்ப ஹோட்டலைய உட ரோஹல அப்படின்னு சொல்லி நாங்க உச்சரிப்போம். அடுத்த விஷயம், இந்த எழுத்துக்கு கீழே இருக்கிற குறியீடு. இதுல சப்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பான எழுத்துக்கு இது வந்தா இப்பண்ணாவும் ரானோட சப்தம் பிர சொல்ற சப்தம். அதே மாதிரி தான எழுத்துக்கு வந்திருக்கு. சோ இதை நாங்க உச்சரிக்கணும் எப்படின்னு கேட்டா, இத்தும் ராவும் த்ரன்னு சொல்ற சவுண்டாக இருக்கு. அப்ப இது பிர, இது த்ரன்னு சொல்ற சவுண்ட். அப்ப பிரஷ்ன பத்ரய கோ அப்படின்னு தான் உச்சரிக்கப்படும். ஓகே, அதே மாதிரி மற்ற விடயங்களும் அதோடு சம்பந்தப்பட்டது. அடுத்தது இந்த 15வதுல இந்த இதை நாங்க எப்படி வாசிக்கிறோம் சொல்ல பார்ப்போம். இதுல சவுண்ட், அந்த எழுத்து என்ன, வான். வானாவ இவ்வுண்டு மாத்திட்டு பக்கத்துல ரூவாக சேரும். வ்ரு சொல்லி மாறும். உருத்திய லியான். உருத்தி என்ன தெரியுதா, நம்மளோட தொழிலுக்கு சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு காண எழுத்துக்கு அந்த குறியீடு பயன்படுத்திருக்காங்கன்னு சொன்னா, இதுல உச்சரிப்பு வந்து இக்கும் என்ன செய்வோம், இக்கும் ரூவுமாக இருக்கு. இப்ப நாங்க இதை வாசிக்கிறது ப்ரூன்னு சொல்லி வாசிக்கணும். ருத்திய ப்ரூசா. அடுத்தது கடைசி குறியீடு, நாங்க ஏற்கனவே படிச்ச இதோட நாங்க கொம்புவையும் இந்த குறியீடுக்கு நாங்க சொல்லும் கயனுக்கு. அப்ப இதை எப்படி வாசிக்கிற நீங்க கேட்டீங்கன்னா, இந்த எழுத்தோட நாங்க என்ன செய்வோம், ஒரு அரவுண்ட சேர்த்து இதுல உச்சரிப்பு எப்படி வரும்னா கவுன்னு சொல்ற உச்சரிப்புன்னு வரும். கவு. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், இது ஜி சவுண்டாக இருக்கும். கௌரவய தெய்வம். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பான எழுத்து இருக்குன்னு நினைங்க. அப்ப பா எழுத்துக்கு இந்த வடிவம் வந்தா நான் என்ன செய்வேன், இந்த எழுத்தை கட் பண்ணிட்டு பா சவுண்ட போடுவேன். எப்படி சவுண்ட் வரும், பவு சொல்ற சவுண்ட். அப்ப நாங்க இதுல பார்த்தது குறியீடுகளை விளங்கி கொண்டு எப்படி எங்கட வாசிப்பு திறனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, அப்ப இந்த 2 மெத்தடோடாக வந்து எங்களுக்கு இலகுவான முறையில சரளமாக வாசிக்கிறோம். இதுல பார்ட் 2 பகுதி இருக்கு. பார்ட் 2 பகுதியில் நாங்க என்ன செய்வோம், கடினமான எழுத்துக்களை பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த கடினமான சொற்களை வாசிக்க ஸ்டார்ட். ரைட். அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், குறியீடுகள், இது 3ஐயும் கிளியரா இன்ட்ரெஸ்டா பிராக்டிஸ் பண்ணியிருந்தா உங்களோட முதலாவது திறன் வாசிப்பு திறனும், அதே மாதிரி 2வது திறன் இந்த எழுத்து திறன், அழகா எழுதக்கூடிய திறனை பெற்றுக்கொள்ளும். ரைட். அடுத்த விஷயத்துக்கு நாங்க போவோம். இதுல பாத்தீங்கன்னா வசனங்கள் கொஞ்சம் இருக்கு. சரியா? ரைட். இதுல உங்களுக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, நாங்க இங்கால 8 பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும், இந்த சிவப்பு நிறத்துல பயன்படுத்திக்கிறதெல்லாம் சுட்டு பெயர்கள். அப்ப நாங்க 8 பாக்ஸ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் படிப்போம் சுட்டு பெயர்கள். அதே மாதிரி இந்த கருப்பு நிறத்துல பயன்படுத்துறது எல்லாமே பெயர் சொற்கள். 2வதாக நாங்க பெயர் சொற்கள் படிப்போம். நாம பார்ப்போம். அடுத்த விஷயம் வந்து நாங்க இந்த பகுதியை பார்த்தவங்களுக்கு விளங்கும், ஒரு பெயர் சொல்ல மாற்றம் ஏற்படுத்திக்கலாம். பேங்குவண்ட வங்கி, பேங்குவே வங்கியில். அப்ப பெயர் சொல் மாறும் விதமூடாக இது 3வது பாக்ஸ் மெத்தட்ல உள்ளடக்கிய விஷயம். அடுத்து இந்த லைன்ல பாருங்க, வெடக்கிறன்னேன்னு தந்திருக்காங்க. இது வினை சொற்கள் மாறும் விதம். இது 4வது பாக்ஸ். அதே மாதிரி அடுத்த விஷயத்தை பாருங்க, ஹெபைன்னு தந்திருக்க. இது இணைப்பு சொற்கள். ஒரு வசனத்தை நாங்க இணைக்கிறதுக்கு பயன்படுத்தும். சரியா? இது வந்து 5வது பாக்ஸ். அடுத்தது கடவசம் அப்படின்னு பயன்படுத்தும். பொடின்னு பயன்படுத்தும். இதெல்லாம் பெயரடை மொழி. இது 6வது பாக்ஸ். அடுத்தது இதுல நான் பன்மையாக தந்திருக்கேன், கிராவ் அப்படின்னு பன்மையாக கொடுக்கும். அப்ப இதுல வந்து ஒருமே பன்மை, 7வது பாக்ஸ். அடுத்தது வந்து வேகி என்று தந்திருக்க. வேகின் வேகமாக,
ஒரு வினை அடையும். அப்ப இது 8வது பாக்ஸ். சரியா? அப்ப நாங்க 8 பாக்ஸ் மெத்தட் ஊடாக வந்து எங்களுடைய என்ன பேச்சு திறனை வந்து நாங்க முன்னேற்றோம். இதான் 8 பாக்ஸ் மெத்தட். அப்ப இதுல இருக்கிறத வந்து ஒரு ஆளுக்கு வாசிச்சு விளங்கிடும் சொன்னா ஒரு 8 பாக்ஸ் மெத்தட்ல கிளியரா இருக்காருன்னா இப்ப இதை வாசிங்க பார்ப்போம். මම රෝහිත් මං ඉන්නේ කොළඹ මගේ තාත්තා නාමල් එයා වැඩ කරන්නේ බැංකුවේ. මගේ අම්මගේ නම නිර්මලා එයා ගෘහණියක් ගොඩක් ලස්සනයි හැබැයි සැම. මං දැන් වැඩ කරන්නේ රෝහලේ හෙද නිලධාරියෙක් හැටියට. මට තාම 30යි. කඩවසම් කොල්ලෙක් තාම බැඳලා නැහැ. මං ගෙදර ගිරව් ඇති කරනවා. පොඩි ගෙවත්තක් තියෙනවා. අපි නිවාඩු කාලේ ගෙදරම කෑම උයලා කනවා. මගේ මල්ලි කාර් එක වේගයෙන් පදවනවා. அப்ப இதுல எங்களுக்கு நாங்க ஏற்கனவே படிச்சு இந்த வாசிப்பு திறன் பயன்படுத்தி வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து இந்த 8 பாக்ஸ் மெத்தட் ஊடாக 8 பாக்ஸ் மெத்தடை விளங்கி கொண்டு நாங்க இதுல தமிழ் கருத்தை எங்களால வெளியெடுக்க இருக்கு. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க எங்கட ஒரே ஒரு டைம்ல ஒரு கன்செப்ட் தான் டெவலப் பண்ணோம். அப்படின்னா ரீடிங் சம்பந்தமான விஷயங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் செய்யும். ரெண்டாவது தான் தமிழ் கருத்து விடயத்தை பார்க்கணும். அது உங்களுக்கு 8 பாக்ஸ் மெத்தட் ஊடாக தனித்தனியாக விளங்கப்படுத்தப்படும். ரைட். அப்ப 8 பாக்ஸ் மெத்தட் சாராம்சம் தான் இந்த பகுதியில போகிறது. இதுல சர்வநாமன்ற சுட்டுப்பெயர்கள். நாங்க சுட்டுப்பெயர்கள் படிச்சுட்டு அதுக்கு டானா வானா சேர்த்து அதுல வடிவத்தை மாற்றும். மட்ட மகே அப்படி எனக்கு என்னுடைய அப்படி பேச்சொற்கள் சொல்லும் போது நாங்க அன்றாட வாழ்க்கையை பயன்படுத்த எல்லா சொற்களும் வசனங்கள் சொற்கள் விருந்தங்கள் இலக்கங்கள் பாடசாலையில் காணப்படக்கூடிய பொருட்கள் வீட்டில் காணக்கூடிய பொருட்கள் பலசரக்குகள் போன்ற நிறைய விடயங்களை நாங்க பார்ப்போம். அடுத்தது வந்து இந்த வினை சொற்களை படிச்சுட்டு இந்த வினை சொற்கள் மாறும் விதம் நாங்க பேசக்குள்ள இந்த வினை சொற்கள் மாறும் விதத்தை பயன்படுத்தும். அடுத்தது வந்து பிரஷ்னாகன பதம் கேள்வி கேட்கும் சொற்கள். எங்களுக்கு ஏதாவது கேள்வியோட கேட்கணும்னு சொன்னா கட்டாயம் இது தேவைப்படும். அதே மாதிரி யாராவது ஒரு கேள்வி ஒன்று கேட்டு அதை விளங்கி அதுக்கு பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு இந்த பகுதி தேவைப்படும். அடுத்தது பேர் அடைமொழி. இதுல பாருங்க உச காலு மிட்டி லசன்னு சொல்லி பேர் அடைமொழிகள் தரப்பட்டது. அதே மாதிரி அடுத்ததாக வந்து இந்த வினை அடைமொழிகள் வேகேன் செமின் லசட்ட கட்டிசிரவன் சொல்லி வினை அடைமொழிகள் தரப்பட்டது. அதே மாதிரி ஒருமை பன்மை. அடுத்தது வந்து இந்த இணைப்பு சொற்கள் வசனத்தை வந்து நாங்க தொடுக்கிறோம். அப்ப இதுல 2 கட்டமா நாங்க உடைப்போம். ஒன்று வசனங்களை தொடுக்கிறது, அடுத்தது வந்து இது சொற்களை தொடுக்கிறது. சொற்களை மாற்றம் செஞ்சு நாங்க இதை வந்து பேச்சு திறன். அப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க போறது இந்த வினை சொற்கள் மாறும் விதம். சரியா? அப்ப நாங்க இதுல வந்து என்னன்னு சொல்றது கட்டில யாருக்காவது ஓர்டர் போங்க. அப்ப நிகழ்காலத்துல சொல்லணும்னு சொன்னா நான் என்ன செய்வேன், அந்த இன்னர் சொல்ற பகுதி இல்லாம நவா சேர்த்தா அது நிகழ்காலம். அப்ப பாருங்க அம்மா கெதரையான்னு அம்மா வீட்டை போங்க, அம்மா கெதரையானவா அம்மா வீட்டை செல்கிறார், அம்மா கெதர கியா அப்படின்னு சொல்லப்படுது. அம்மா வீட்டை போனாள். அப்ப எனவாட இறந்த காலம் கியா. இறந்த காலத்தை நாங்க பிராக்டிக்கலா தான் ஞாபகத்துல வச்சுக்கணும். கட்டளையின் நிகழ்காலம் எங்களால இலகுவா மாற்றம் செய்யும். கட்டளையை விளங்கிட்டு தோன்றா அது எங்களுக்கு நிகழ்காலத்துக்கு மாற்றிக்கொள்ளே இருக்கும். அடுத்து 4வது பாருங்க அம்மா கெதரையாயின்னு சொன்ன அம்மா வீட்டுக்கு போவார். அப்ப அது வந்து ஒரு எதிர்காலத்துக்காக நாங்க பயன்படுத்தும். அடுத்து 5வது இந்த கட்டளைய வசனத்துக்கு இடையில போட்டா ஒரு வேற மாதிரி ஒரு கருத்து வரும். அம்மா கெதரையான்னேப்பா அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு மாற்றம் வருது. 6வது இந்த இறந்த காலத்துல கடைசி எழுத்தோட ஏ சேர்த்து நான் 6வது ஒரு வசனமும் உண்டு. அம்மா கெதரகியே ஐன்னு சொன்னா ஏன். அம்மா ஏன் வீட்டுக்கு போனீங்க, அம்மா
ஏன் வீட்டுக்கு போனீங்க அல்லது அம்மா வீட்டுக்கு போனது ஏன். அப்ப இந்த 6வது நாங்க இறந்த காலத்துல முடிஞ்ச விஷயத்தை பத்தி கேட்க ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தான் பயன்படும். 7வது பாருங்க. 7வது இந்த கட்டளையை தான் கடையை சேர்த்து எண்ணேட்டு மாத்திருக்கு. அம்மா ஏன் வீட்டை போறீங்க. உங்களோட கண் முன்னால நடக்குது. நிகழ்காலத்துல ஒரு கேள்வியை கேட்கணும்னு சொன்னா இந்த 7வது பயன்படும். இறந்த காலத்துல உங்களுக்கு கேள்வியை கேட்கணுமா 6வது பயன்படும். 8வது பாருங்க. அம்மா எனக்கு எதிரில் அசனாய். இந்த யனவான்னு சொல்ற பகுதியில வாழுத்த நீக்கிட்டு நான் யனண்டு மாத்திருக்கேன். ஒரு பேர் அடைமொழி எப்படி பயன்படுத்துவோமோ அது மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கேன். பேரடைமொழி இல்லை. அப்ப அம்மா போற வீடு அழகானதுன்னு தரப்பட்டிருக்கு. அம்மா போற வீடு அழகு. 9வதும் ஒரு பேர் அடைமொழியா பயன்படுத்தினாலும் அது இறந்த காலத்துக்கு குறிப்பிட்ட விஷயமா இருக்கு. அம்மா கீப்புக்கு தூராய். அம்மா போன வீடு தூரம். அம்மா போன வீடு தூரம். 10வது அம்மா கெதரையான கொட்ட அல்லது யத்தி கேன. அப்ப நான் இந்த 8வதுல மாத்தின அந்த சொல்லோட கொட்டை சேர்த்திருக்கேன். அதே மாதிரி அதுல 4 நீக்கிட்டு இத்தி சேர்த்திருக்கேன். போதும்னு ஒரு கருத்தை கொடுத்திருக்கேன். இப்ப அணக்கொட்டை அணக்கொட்டை அல்லது யத்தி கத்தி பொத்தி. அம்மா வீட்டை போகும் போது கொண்டு வாருங்கள் கேன்னு. அடுத்தது 11 அம்மா கொழம்ப யமின் ஹிட்டியா. ஓகே, மின் கோட்டா கொண்டு கருத்து. இது போது இது கொண்டு. அம்மா கொழும்புக்கு போய் கொண்டு இருந்தார். சரியா, முடிஞ்ச விஷயம். இன்னவாடு இறந்ததா. 12வது அம்மா கொழம்பு கிஹில்லா என்ன. அம்மா கொழும்புக்கு போயிட்டு வாங்க. அப்ப கிஹில்லா காலா பீலான்னு சொன்னா சாப்பிட்டு குடித்து விட்டு அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அடுத்த விஷயம் நாங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. ரைட். அடுத்த விஷயம் நாங்க ஏதாவது பேசும்போது சில விஷயங்களை யூஸ் பண்ணுவோம். சில சொற்களை. உதாரணத்துக்கு ஒவுண்டா ஆம்டு கருத்து தானே. இப்ப நான் உங்களோட சிலரின் கேள்வி கேட்பேன். ஒயா அதுக்கு எதிரையானவது. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்கன்னா உங்களோட பதில் ஆம்டு சொன்னா நீங்க ஒவுன்னு சொல்லி பயன்படுத்தணும். ஓ அதுக்கு எதிரையானவன். ஆம், நான் இன்னைக்கு வீட்டை போறேன். நெஹனன்னு சொன்ன ஒரு எதிர்மறை கருத்து. இல்ல அப்படின்னு சொல்ற கருத்து. இதுல பாருங்க. சல்லி நெஹ பணம் இல்லை. கேமனஹ சாப்பாடு இல்லை. அப்ப நெஹ ந இல்லைன்னு சொல்ற கருத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம். அடுத்தது பெஹ பேன் சொல்லிருக்கு முடியாது அப்படின்னு சொல்ற கருத்து. அப்ப மட்ட பேஹண்ட் நீங்க சொன்னா என்னால் முடியாது. தென்ன பேஹண்ட் சொன்னா கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கருத்து. அப்ப முடியாதுன்னு சொல்றதோட ஒரு வினை சொல்ல வச்சு நாங்க சொல்லலாம். எப்பான்னு சொன்ன என்ன கருத்து. என்ன கருத்து வேண்டாம். கண்ண எப்பா அப்படின்னு சொன்னா சாப்பிட வேண்டாம். சல்லி எப்பான்னு சொன்னா பணம் வரும். அடுத்தது புழுவான் முடியும். எங்களோட வாழ்க்கையில நாங்க எப்பயுமே புழுவான்னு சொல்ற கன்செப்டோட தான் இருக்கோம். முடியும். பேன் சொல்றதோட இருக்க என்ன முடியும். சிங்கள கதாக்கரான புழுவான் இன்னும் விஸ்வாசம் இன்னு நம்பிக்கையோட இருக்கும். பிறந்த புழுவான் செய்ய முடியும். லியாண்ட புழுவான் எழுத முடியும். அடுத்து இந்த அத்தின்னு சொன்ன என்ன போதும். இப்ப நான் கேம அத்தின்னு சொன்னா சாப்பாடு போதும். கியோத்ததி போனால் போதும். போனால் போதும். அப்ப அத்தியிட எதிர்க்கிறது தான் மதி. போதாது. சல்லி மதி பணம் போதாது. கேம காலா மதி சாப்பாடு சாப்பிட்டது போதாது. இப்ப யாராவது சொல்றாங்க
நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்க, எக்ஸாம்ல மார்க்ஸ் குறைவா இருக்கு, நீங்க அவங்க சொல்லுவாங்க வாகை லகுனு மதி, உங்களோட புள்ளி அல்லது உங்களோட மார்க்ஸ் போதாது. இப்ப உங்களோட மார்க்ஸ் போதும்னு சொன்னா யாகி லகுனு அத்தி ஏ லெவல் உங்களுக்கு மார்க்ஸ் போதும் ஏ லெவல் எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. தகனம் தடைன்னு அர்த்தம். பாருங்க பஸ்ல பாத்தீங்கன்னா இது கட்டாயம் போட்டுருப்பாங்க, தும்பீம தகனம் வைத்தல் தடை, கேமகனீம தகனம் உணவு உட்கொள்வது தடை. அடுத்தது பார்ப்போம், வழக்கின்ன தவிர்க்கவும், பேசுவதை தவிர்க்க அத்தாக்கிரீமின் வழக்கி. அப்ப நாங்க அதுல பார்த்த விஷயம் வந்து இந்த அன்றாட வாழ்க்கையில நாங்க பயன்படுத்தக்கூடிய சில சொற்கள். அடுத்த விஷயம் வந்து நாங்க அன்றாட வாழ்க்கையில நாங்க சில விஷயங்களை சுருக்கி சொல்லுவோம், பேசுவோம். அதுல ஒரு வகையைத்தான் நான் இங்கே போட்டுருக்கேன். இந்த கியான்னு எப்பான்னு தந்திருக்கேன் தானே. இந்த கியான்னு எப்பான்னு சொல்றத நான் எப்படி சேர்த்து சொல்லுவேன்னு சொன்னா, அந்த நாவையும் மேயும் தொடர்பு படுத்தி சொல்லுவேன். கியான் எப்பா சொல்ல வேண்டாம் சொல்றது நான் சொல்லுவேன் கியான் எப்பா. அம்மாட்ட கியான் எப்பா, அம்மாவிட சொல்ல வேண்டாம். அதை கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுவோம். இதோட ஒரு சொல் ரெண்டையும் சேர்த்தனால ஒரு சொல்லாக கருதி கியான் எப்பா, இதை நாங்க கியான்னு எப்பான்னு சொல்லுவோம். இதை கியான். இந்த ரெண்டையும் பேச்சு வழக்குல பயன்படுத்துற இதை நாங்க சுருக்கி சொல்லும் போதுதான் இப்படி வரும். அடுத்தது வந்து இது லிখিত பாஷாவன்னு சொன்ன எழுத்து வழக்கு, கத்தன பாஷாவன பேச்சு வழக்கு. சரியா? ஆயத்தேவி அப்படின்னு சொன்னா மீண்டும் வருவா. இது என்ன நடக்குது? இதுல இத்தோட இத்தையும் ஏயும் சேர்த்து ஆயத்தேவி மீண்டும் வருவா. ஏயா ஆயத்தேவி பாத்தீங்களா? ரெண்டையும் சேர்த்து சொன்னேன். இதுல ஆயத்தேவி, இது ஆயத்தேவி. அடுத்தது பாருங்க, வேன் எக்கேன்னு தரப்பட்டிருக்கு. வேன் எக்கே. அதே மாதிரி கார் ரெக்கேன்னு சொல்றது நான் என்ன செஞ்சேன்? கார் ரெக்கே. பஸ் எக்கேன்னு சொல்றது பஸ் எக்கின், பஸ்ஸில் இருந்து. வேன் எக்கின் சேர்த்து ஸ்பீட சொல்லும். அது வேன் எக்கின், இது வேன் எக்கின். கார் எக்கின். கிஹின்னது போயில்லையா, கிஹின்னதுன்னு சொல்லுவோம். காலனது, அது நெத்து, இது நாங்க நெத்துன்னு சொல்றோம். சாப்பிட்டு இல்லையா. கேவினது சாப்பிட இல்லையா. நிதாகத்தினது தூங்க இல்லையா. அப்ப இத நீங்க நிப்பாட்டாம சொல்லணும். நிதாகத்தினது, நிதாகத்தினதுன்னு சொல்லக்கூடாது. நிதாகத்தினது. இது நாங்க சொல்லும் போது நிதாகத்தினதுன்னு வரும், உடைச்சு சொல்லுவோம். ஆனா இதா சொல்லும் போது அப்படி இருக்கும். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க இலக்கங்களை விளங்கி கொண்டு இந்த தொலைபேசி இலக்கங்களை நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி, அதுல முதலாவது முறை இந்த 0 இருந்து 9 வரைக்கும் எங்களுக்கு கிளியரா தெரியுமான்னு பார்ப்போம். அதுல முதலாவது 0க்கு நாங்க பிந்துன்னு சொல்லுவோம், முதலாவதுக்கு எக்கன்னு சொல்லுவோம், ரெண்டாவதுக்கு தெக்கன்னு சொல்லுவோம், மூணாவது துணு, நாலாவது ஹத்தரு, ஐந்தாவது பஹா, ஆறாவது ஹயண்டு சொல்லுவோம், ஏழாவது ஹத்தண்டு சொல்லுவோம், எட்டாவது அட்டண்டு சொல்லுவோம். அதே மாதிரி 9வது நவைண்டும் சொல்லலாம், நமைன்னு சொல்லுவோம். அப்ப பிந்துவு, எக்கு, தெக்கு, துணு, ஹத்தரு, பஹா, ஹய, ஹத்து, அட்டு, நவைய அல்லது. இப்ப முதல் கட்டமாக இந்த 0 மீது 9 நாங்க கிளியரா விளங்கெடுக்கும். ரெண்டாவதாக இந்த 11 இருந்து 19. 11க்கு என்ன சொல்லுவோம்? எக்கொலஹா. 12க்கு என்ன சொல்லுவோம்? தொலஹா. 13க்கு என்ன சொல்லுவோம்? தஹத்துனண்டும் சொல்லலாம், தாத்துனண்டும் சொல்லுவோம். 14க்கு தஹஹத்தரனும் சொல்லலாம், தாஹத்தரனும் சொல்லலாம்.
15 15 சொல்லலாம். 16 දහස එනුම් சொல்லலாம். 16 எனும் சொல்லலாம். 17 17 சொல்லலாம். 17 சொல்லலாம். 18 18 சொல்லலாம். 18 சொல்லலாம். 19 19 சொல்லலாம். 19 சொல்லலாம். அப்ப இதுல இந்த 11 12 15 மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால கொஞ்சம் வேறத பாடமாகும். ஆனா இதுகளை பாத்தீங்கன்னா ஆரம்ப எழுத்து தஹான்னு சொல்லி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 3க்கு நாங்க ஏற்கனவே பார்த்தோம். துணு தா அல்லது தா துணு. 14 பாருங்க. தஹா அல்லது தா வந்து ஹத்தரன்னு வந்து அப்படி இலகுவான முறையில ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி 14ஐயும் 17ஐயும் குழப்பிக் கொள்ள வேணும். இங்கால ரா எழுத்தோடு முடியுது. தஹா ஹத்தரு. இந்த ரா எழுத்தை நீக்கினா 17 மாற்றம். ரைட். 2வது கட்டமாக இதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். 3வதாக 10லிருந்து 100 பார்த்துக்கொள்ளும். 10க்கு என்ன சொல்லுவோம்? தஹ என்று சொல்லுவோம். 20க்கு என்னன்னு சொல்லுவோம்? விஸ் என்று சொல்லுவோம். 30க்கு என்ன சொல்லுவோம்? திக என்று சொல்லுவோம். 40க்கு என்ன சொல்லுவோம்? அத்தலிகன்னு சொல்லுவோம். 50க்கு என்ன சொல்லுவோம்? பனஹா அப்படின்னு சொல்லுவோம். 60க்கு என்ன சொல்லுவோம்? ஹெட்ட. 70க்கு ஹெத்தேபு. 80க்கு அசூவ. 90க்கு அணுவ. 100க்கு சி என்று பயன்படுத்தப்படுது. இப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க போற விடயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த 20க்கு நாங்க விஸ்ன்னு சொன்னா 20ஓட இலக்கம் சேர்ந்தா எப்படி சொல்றோம்? விசின்னு மாற்றம் அடையுது. என்ன? விஸ்ஸ விசின்னு சொல்லி மாற்றம் அடையுது. இதோட நாங்க ஏற்கனவே படிச்சிருந்தோன்னே 0 இருந்து 9. அப்ப நாங்க இலக்கம் 1 வந்த எக்குன்னு சொல்லி சேர்ப்போம். அப்ப ஆரம்பத்துல 20க்கு விஸ்ன்னு சொல்லுவோம். இலக்கம் சேர்ந்தா விசியோட இலக்கம். இப்ப உங்களுக்குன்னா 29 கேட்டா நீங்க எப்படி சொல்லணும்? 20ஓட இலக்கம் சேர்ந்து மாற்றம் அடைஞ்சு. அப்ப விசியோட 9க்கு என்ன சொல்லுவோம்? நவைய. விசி நவைய. 30க்கு திகன்னு சொல்லுவோம். 30க்கு திகன்னு சொல்லுவோம். இலக்கம் சேர்ந்த உடனே திஸ்னு மாற்றம் அடையுது. நாங்க ஏற்கனவே படிச்ச 3க்கு என்ன சொல்லுவோம்? திஸ் துண்டம். அப்ப நாங்க எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது? படிக்க தேவையில்ல. ஆரம்ப நிலையையும் இலக்கம் சேர்ந்த பிறகும் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தா போதும். அடுத்து 40வது. 40வது நாங்க ஹத்தலிகன்னு சொல்லுவோம். 40ஓட இலக்கம் சேர்ந்தா ஹத்தலிஸ்னு மாற்றம் அடையும். அப்ப எங்களுக்கு ஆரம்ப நிலையும் மாறும் விதம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து 50க்கு பனகன்னு சொல்லுவோம். 50ஓட இலக்கம் சேர்ந்தா பனஸ்ட் மாற்றம் அடையுது. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் 59க்கு என்ன சொல்லணும்னு சொல்லி. இப்ப உங்களுக்கு தெரியும் 59ன்னு சொல்லும் போது 50ஓட இலக்கம் சேர்ந்தா இப்படி மாறும். பனஸ்ட் மாற்றம் அடையுது. அதோட 9க்கு என்ன சொல்லுவோம்? நபைய. பனஸ் நபைய. 60ல ஆரம்ப நிலையில் ஹெட்டத்தான். இலக்கம் சேர்ந்தாலும் ஹெட்டத்தான். அப்ப நான் சொல்றேன் 66. அப்ப நீங்க சொல்லுவீங்க ஹெட்ட ஹைடு மாற்றம் அடையுது. அதே மாதிரி 70க்கு ஹெத்தேவன்னு சொல்லுவோம். இலக்கம் சேர்ந்த உடனே ஹெத்தன்னு மாற்றம் அடையும். ஓகே. இப்ப நான் எனக்கு சொல்லணும் 79ன்னு சொல்லி. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? ஹெத்த நபைய அப்படின்னு பயன்படும். 80க்கு அசூவன்னு சொல்லுவேன். 80ஓட இலக்கம் சேர்ந்தா அசூடு மாற்றம் அடையும். இப்ப எனக்கு 89 வேணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் சொல்லுவேன் அசூ நவைய அப்படின்னு பயன்படும். சரியா? 90க்கு அணுவ இலக்கம் சேர்ந்த உடனே அணுன்னு மாற்றம் அடையும். இப்ப 99 சொன்ன எப்படி சொல்றேன்? யாரா சொல்லுங்க பாப்போம். 99க்கு எப்படி சொல்லுங்க? அணு நவையன்னு சொல்லி பயன்படுத்தும். அப்ப நாங்க 10லிருந்து 100 வரைக்கும் பார்த்து அதோட இலக்கம் சேர்ந்தா எப்படி நாங்க வாசிக்கணும்னு ஒரு ஐடியாவை தான் உங்களுக்கு இதுல நான் தந்தேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில தொலைபேசி இலக்கங்கள் தந்திருக்கு. இப்ப இதை நான் 2 இலக்கங்களாகவும் தனித்தனி இலக்கங்களை வாசிக்கிறது நிறம் அடையாளப்படுத்துது. சோ ஒரே நிறத்தில் இருக்கிறத நீங்க சேர்த்துதான் சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாங்க 0க்கு என்ன சொல்லுவோம்? பிந்துவ. 77 ஹத்த ஹத்த. 56 பனஸ்ஹய. 23 விசித்துன. 89 சூனவய. அதே மாதிரி இலக்கம் 5 பஹா. அதே மாதிரி 0 பிந்துவ 11 இப்பொலஹா. அதே மாதிரி
2 5 அல்லது 25 விசி பகா 63 හැටතුන 28 28 9 9. அதே மாதிரி 0.47 47 78 78 95 95 62 62 34 38. சரியா? அப்ப இதை நீங்க தனிப்பட்ட ரீதியா பிராக்டிஸ் பண்ணுங்க. இதை வாசிக்கிறதுல உங்களை ஒரு கஷ்டம் என்று ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயம் இதுக்கு முதல்ல நாங்க பார்த்து 0 இருந்து 10 11 இருந்து 19 அதே மாதிரி 10 இருந்து 100 அதே மாதிரி மாறும் விதங்களை கிளியரா. ரைட். முதல்ல பார்த்தது இலக்கங்கள் 2 2ஆக எப்படி நாங்க சொல்றோம். இப்ப நாங்க பார்ப்போம் இதுல 3 3 இலக்கங்களாக எப்படி சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு இலக்கம் சொல்லும் போது நாங்க 2ஐயும் யூஸ் பண்ணுவோம். 2 2ஆகவும் சொல்லுவோம், 3 3ஆகவும் சொல்லுவோம். இதுல 100க்கு நாங்க சின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நாங்க பார்ப்போம் 100ல இருந்து 1000 வரைக்கும் நாங்க எப்படி சிங்கிறது சொல்லுவோம். 100க்கு சிய இலக்கம் சேர்ந்த உடனே எக்கசின்னு மாற்றணும். அதுக்கப்புறம் நாங்க படிச்ச இலக்கத்தை சேர்த்தா சரி. 103ன்னு சொன்னா எக்கசிய 200க்கு தெசியன்னு சொல்லுவோம். இலக்கம் சேர்ந்த உடனே தெசியன்னு மாற்றம் அடையும். நான் இப்ப 210ன்னு சொல்லுவேன். 10க்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப தெசிய தகைன்னு சொல்லுவோம். 300க்கு துன்சியன்னு சொல்லுவோம். அப்ப 300ஓட இலக்கம் சேர்ந்திருக்கு என்ன? 95 சேர்ந்திருக்கு. 95க்கு என்ன சொல்லுவோம்? அணு பகா. அப்ப துன்சிய அணு பகா. 400க்கு ஆரசிய 400க்கு ஆரசியன்னு போடுவோம். இலக்கம் சேர்ந்த உடனே ஆரசிய. அப்ப இதுல 420 இருக்கு. ஆரசிய விஸ்தண்டு மாற்றம் அடையும். 500க்கு பன்சிய இலக்கம் சேர்ந்த உடனே பன்சியன்னு மாற்றம் அடையும். 535 பன்சிய பிஸ்பகாண்டு மாற்றம் அடையும். 600 ஹயசிய இலக்கம் சேர்ந்த உடனே 690 இருக்கு. ஹயசிய அணுன்னு சொல்லி மாற்றம் அடையும். 700க்கு ஹக்சிய இலக்கம் சேர்ந்த உடனே ஹக்சியன்னு மாற்றம் அடையும். அப்ப 759 ஹக்சிய பனஸ்தாவே. அடுத்தது 800க்கு அட்டசிய இலக்கம் சேர்ந்த உடனே அட்டசிய 899 அட்டசிய அணு நவைன்னு மாற்றம். 900 நவசிய நவசியோட இலக்கம் சேர்ந்தா நவசிய. அப்ப 997 நவசிய அணு 10 மாற்றம். அதே மாதிரி 1000க்கு தாகான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த 3 3 இலக்கங்களா சொல்லக்கூடிய திறனை எங்களோட தொலைபேசி இலக்கத்துக்கு நாங்க பயன்படுத்துறோம். ரைட். 0க்கு என்ன சொல்லுவோம்? பிந்துவ. 777க்கு என்ன சொல்லுவோம்? ஹத்சிய ஹத்த ஹத்த. அதே மாதிரி 562 பன்சிய ஹட்ட தேக். 389 துன்சிய அசு நவே. அதே மாதிரி இலக்கம் 5 பகாண்டு நாங்க பயன்படுத்தும். அதே மாதிரி அடுத்த கட்ட இதை பாருங்க. 0க்கு பிந்துவ 57 பனஸ்ஹத் 369 துன்சிய ஹட்டனாவைய. அடுத்தது 589 பன்சிய அசூனாவைய. அதே மாதிரி 0 பிந்துவ 2 திக். அடுத்தது 0க்கு நாங்க பிந்துன்னு சொல்லுவோம். இலக்கம் 61 ஹெட்ட எக்க. அதோட 458 ஆரசிய பானாஸ் அட்ட. அதுக்கு பிறகு 963 நவசிய ஹெட்ட தூண. அதே மாதிரி 20க்கு விஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப நாங்க அதுல பார்த்த விடயம் நம்ம எங்கட கோர்ஸ்ல நம்ம அதுல கோர்ஸ்ல ரைட். உங்களோட சர்டிபிகேட் இன் ஸ்போக்கன் சிங்கள கோர்ஸ் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரி தினங்கள்ல உங்களுக்கு இந்த கிளாஸஸ் நடக்கும். சனி செவ்வாய் வியாழக்கிழமை உங்களுக்கு 8ல இருந்து 9 மணி வரைக்கும் இந்த வகுப்புகள் நடைபெறும். அதே மாதிரி கோர்ஸ் ஃபீயை கேட்டீங்கன்னு சொன்னா இந்த பேட்சுக்கு இந்த முறை பேட்சுக்கு மிகவும் ஒரு குறுகிய சலுகை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நேரத்துடைய இந்த கோர்ஸ் ஃபீஸ் மொத்த கோர்ஸ் ஃபீஸே 10,500 ரூபாய். ஆனா இந்த முறை
60% கழிவுடன் உங்களுக்கு 4500 ரூபாய்க்கு இந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உங்களுக்கு 500 ரூபா, மொத்தம் 5000-உடன் ஒன் ஷாட் பேமெண்ட்ல ஒரே தடவையில நீங்க இதை கட்டையும் இந்த பேமெண்ட்டை, அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த 60% கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இது வந்து ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள மாத்திரமே இந்த ஆஃபர் வழங்கப்படுது. ஸோ இந்த ஆஃபர் வந்து எப்ப முடியுது அப்படின்னு கேட்டா, இந்த மாதம் 25ஆம் தேதியோட இந்த ஆஃபர். அதே மாதிரி எங்கட இந்த பேட்ச்ல நாங்க வந்து குறுகிய லிமிட்டெட் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரமே எடுக்கிற ஒரே ஒரு காரணத்தால நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முந்தி கொள்ளுங்க. அதே மாதிரி எங்களோட புதிய கற்கை நெறிகள் ஆரம்பமாகும் எப்பன்னு கேட்டா மே மாதம் 31ஆம் தேதி. நீங்க 25ஆம் தேதிக்கு முதல்ல இந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் ஆகி மொத்தம் 10,000க்குள்ள இருக்கிற கோர்ஸ் ஃபீயை நீங்க வந்து 5,000க்கு பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அப்ப இந்த 60% ஆஃபரை வந்து குறிப்பிட்ட மாணவர்கள் மாத்திரம் கிடைக்கிறதுனால உடனே கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டோ உடனே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸ்ல ஸ்பீடா போய்க்கொள்ளும். அப்ப எங்களோட கோர்ஸ்ல நல்ல ஒரு அவுட்புட்டை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த 4 வகையான நீங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி வெளியாகும் போது இந்த 4 ஸ்கில்லை கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆளாகும். அதே மாதிரி லேர்ன் அண்ட் கன்செப்ட், நீங்க கற்றுக்கொண்ட விடயத்தை நீங்க ஒரு கற்கை ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்துல நீங்க இந்த சிங்கள மொழி டீச் பண்ணக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். பற்றாக்குறை, நம்ம நாட்டுக்கு பெரிய ஒரு பற்றாக்குறை. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி எதிர்காலத்துல வந்து எங்களால் உருவாக்கப்படுற இந்த சிங்கள ஸ்பீக்கிங் கிளப்ல வந்து ஒரு அங்கத்துவரை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அப்படின்னு சொன்னா நீங்க கோர்ஸ் முடிஞ்ச பிறகும் வந்து எங்களோட தொடர்புல இருப்பீங்க சிங்கள ஸ்பீக்கிங் கிளப் ஊடாக. ஸோ அது மட்டும் இல்லை, எங்களோட கோர்ஸ் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், எங்களோட கோர்ஸ்ல வந்து கோர்ஸ் நடக்கும் இடையில வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர் சிங்கள பேசும் லெக்சர்ஸும் இடையில ஜாயின் பண்ணுவோம். அவங்களோட தாய்மொழி சிங்களமா இருக்கும், உங்களோட கோர்ஸ் இடையில போகும். அது ஊடாக என்ன நடக்கும்னு சொன்னா அவங்க பேசுற விதம், அதே மாதிரி உங்களோட ஸ்கில்லையும் நீங்க செக் பண்ணி கொள்ளையில நீங்க எந்த மட்டத்துல இருக்கீங்கன்னு. சரியா? அப்ப நாங்க வந்து அது ஊடாக வந்து உங்களுடைய இந்த 4 ஸ்கில்லையும் வளர்த்து வெறுமனே 35 நாட்களுக்குள்ள நல்ல ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு தாரத்துக்கு ரெடியா இருக்கு. சரியா? அப்ப தாமதிக்காம இந்த 60% ஆஃபரையும் பெற்றுக்கொண்டு இந்த கோர்ஸ்லையும் அதே மாதிரி சிங்களத்தையும் அழகாக பேசக்கூடிய திறனும் அதே மாதிரி இந்த 4 ஸ்கில்லையும் வளர்த்து கொண்டு நாங்க வந்து இந்த கோர்ஸ்ல சக்சஸ் அடைவோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நான் உங்களுக்கு தேவையான முக்கியமான விடயங்களை தந்துட்டேன். உங்களுக்கு கேள்வி வரக்கூடிய பகுதியை தான் நான் உங்களுக்கு முக்கியம் எடுத்து சொல்லியிருக்கேன். ரைட். இப்ப யாராவது ஒரு ஆள் கேட்டு இருந்தார் ஒரு கேள்வி உண்டு. என்னன்னு சொன்னா, இன்னைக்கு சிங்களாக்கள் பேசு விளங்குது சார், ஆனா எனக்கு பதில் சொல்றது எப்படின்னு தெரியும். ரைட். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த 8 பாக்ஸ் சொல்ற நான் மெத்தட் சொன்னதானே, அதுல ஒரு சின்ன ஒரு குறைபாடுன்னு இருக்கு. ஒன்று, நீங்க வினைச்சொற்கள் மாறும் விதத்தை வேற விதமா வழங்கி இருந்திருப்பீங்க. ஸோ அதை கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிக்க மாட்டீங்க. ஸோ அதை நாங்க கிளியர் பண்ணினோம்னு சொன்னா எங்களால் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு ஆள் கேட்டு இருந்தார், எனக்கு வந்து ஓரளவு பேச எழுந்துச்சா நான் வாசிக்க கஷ்டம்னு சொல்லி. அந்த ஆள் என்ன செய்ய, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த உயிர் எழுத்துகள் மெய் எழுத்துக்களை பிராக்டிஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு குறியீடுகள் பகுதியை பிராக்டிஸ் பண்ண அவங்களால இலகுவாக வாசிக்க இயலும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எழுதக்கூடிய ஒரு எழுத்தை நாங்க எப்படி எழுதணும் சொல்றதையும் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன உங்களுக்கு லேர்ன் அண்ட் கன்செப்ட்னு சொல்லும் போது நாங்க கற்றுக்கொள்ள விடையும் சரியா கற்றுக்கொண்டா தான் நாங்க அதை தொழிலாக பயன்படுத்த முடியும். ஸோ அந்த இது வந்து ஸ்பெஷலா இந்த ஐபிடி கேம்பஸ் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வழங்கப்படுது. அப்ப நீங்க வெறுமனே 4 ஸ்கில்ல மட்டும் பெற்றுக்கொள்ள போறீங்கல்ல, நீங்க படிச்ச விஷயத்த நீங்க போட்ட முதல்ல வந்து ஒரு வேறு இடத்துல வேலை செஞ்சு நீங்க பெற்றுக்கொள்ளே இருக்கும். நீங்க இங்க கோர்ஸுக்கு போற காசை வந்து நீங்க சரியா அந்த கோர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னு சொன்னா வேற ஒரு தனியார் நிறுவனங்களோ அல்லது வேற ஒரு இன்ஸ்டிடியூட்லயோ அல்லது வேற பாடசாலையில உங்களுக்கு சிங்களம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு
அடிப்படையில இருந்து வழங்கப்படக்கூடிய ஒரு கோர்ஸாக இது அமைக்கப்பட்டது. ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் வேற எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாத பட்சத்துல வந்து நம்ம இந்த கோர்ஸ் முடிப்போம். එහෙනම් අද පන්තියට ආපු සියලු දෙනාටම ස්තුතියි. ඒ වගේම මේ කෝස් එක ඉක්මනට ரெஜிஸ்டர் වෙලා ඉක්මනට මේ கோர்ஸ் එකට ஜாயின். அதே மாதிரி இன்னைக்கு இந்த செஷனுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த கோர்ஸ்ல இருக்கிற ஆஃபர்ஸ் குறுகிய காலத்துல இருக்கிறதுனால தாமதிக்காம உடனே ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கோர்ஸ்ல பலனை அனுபவிச்சுக்கணும். ஓகே, அனைவருக்கும் நன்றி.